ஹாய் ஹலோ வெல்கம் டு தேடை ரிப்போர்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போறது கௌதம் வாசுதேவ் மேனன் இயக்கத்தில் அறிமுக நாயகனாக வருண் நடிக்கும் ஜோஷ்வா திரைப்படத்தினுடைய விமர்சனத்தை பத்தி தான் பார்க்க போறோம். ஜென்ரலாவே கௌதம் வாசுதேவ் மேனன் கதைக்களத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு ஹீரோ ஒரு ஹீரோயின் அறிமுகப்படுத்துவாரு, அதுக்கப்புறம் காதல், அதுக்கப்புறம் ரெண்டு பேருக்குள்ள ஒரு பிரேக், இந்த மாதிரி கதையை ஸ்டெப் பை ஸ்டெப்பா எடுத்துட்டு போவாரு. பட் இந்த படத்துல கொஞ்சம் வித்தியாசமா ஒரு ஹீரோயினை ஹீரோ பார்த்தாரு, அடுத்து பார்த்து காதல் கொண்டார், அந்த காதலி மெல்ல மெல்ல அவளை காதலிக்க தொடங்கினார், அந்த மாதிரிலாம் இல்லாம முதல் 2 காட்சிகளிலேயே ஹீரோ ஹீரோயினுடைய அறிமுகத்தை முடித்து விடுகிறார் கௌதம் வாசுதேவ் மேனன். இன்டர்நேஷனல் லெவலில் கூலிக்கு கொலை செய்யும் வருண் அப்படி ஒருவனை போட்டு தள்ளத்தான் வந்த இடத்தில் கதாநாயகி ராகேவை பார்க்கிறார். பார்த்த 10 நிமிடத்திலேயே காதல் கொண்டு அடுத்த காட்சியில் தான் ஒரு கொலையாளி என்பதை சொல்லிவிடுகிறார். அதே காட்சியில் அமெரிக்காவில் படித்து வக்கீலாக இருப்பதை நாயகி ராகேவும் சொல்லிவிடுகிறார். இதெல்லாம் முதல் 10 நிமிடங்களிலேயே முடிந்துவிடுகிறது. கொலையாளியை தான் காதலிப்பதா என்று வருணை விட்டுவிட்டு ராகே விலகி அமெரிக்கா செல்ல முடிவெடுக்கிறார். காதல் விதி வேறு ஒரு ரூட்டில் நிற்கிறது. அமெரிக்காவில் புகழ்பெற்ற போதை மருந்து கடத்தல் மன்னன் போலீசார் கைது செய்திருக்க, அந்த வழக்கில் வாதாடவிருக்கும் ராகேவை கொல்ல சக்தி வாய்ந்த கூலிப்படைகளை அனுப்புகிறார் அந்த வில்லன். அவர்களிடமிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள தனக்கு மெய்க்காவலர்களை நியமிக்க நேர்கிறது ராகேவுக்கு. தனது கொலை தொழிலே வேண்டாம் என்று முடிவு கட்டிவிட்டு விஐபிகளினுடைய பாதுகாவலராக மாறியிருக்கிறார் வருண். ஆனால் ராகே தன் பாதுகாப்பு கருதி இந்தியா வர அவரது மெய்க்காவலராக நியமிக்கப்படுகிறார் வருண். மெய்க்காவலராகவும் சர்வதேச கொலையாளிகளிடமிருந்து எப்படி தனது ஹீரோயினை காப்பாற்றுகிறார் என்பதே படத்தினுடைய மீதி கதையாக அமைந்துள்ளது. சினிமா குடும்பத்தில் இருந்து வருபவர்களுக்கு பொதுவாக மிகவும் ஈஸியான வழிகளில் சினிமாவில் நடிப்பதற்கு வாய்ப்பு வந்துவிடுகிறது. அப்படித்தான் ஹீரோ வருணும் தயாரிப்பாளர் ஐசரி கே கணேஷ் குடும்பத்திலிருந்து கதாநாயகனாயிருக்கிறார் வருண். உயரமும் கட்டுடலான உறுதியும் வருணுக்கு பலம் என்பதை புரிந்து வைத்திருக்கக்கூடிய இயக்குனர் கௌதம் அவரை அதிரி புதிரியான ஆக்ஷன் ஹீரோவாக முதல் படத்திலேயே களம் இறக்கியிருப்பது மிகவும் ஆச்சரியத்திற்குரியது. அதனையும் புரிந்து கொண்ட வருண் தன்னை எவ்வளவு வருத்தி கொண்டு திரைப்படத்தில் நடிக்க முடியுமோ அவ்வளவு வருத்தி கொண்டு ஒரு அறிமுக ஹீரோ என்ற நினைவு நமக்கு வராமல் இருக்க ஒரு ஆங்கில பட ஹீரோ போலவே நடித்திருக்கிறார். வருணுக்கு நமது பாராட்டுக்கள். ராகேவினுடைய நடிப்புக்கு தனது தந்தையே கடைசி காட்சியில் கொல்ல நேர்ந்து அந்த பாதிப்பில் துடிக்கும் காட்சியை சொல்லாமல் சொல்லியிருக்கிறார். அவருக்கும் நம்முடைய பாராட்டுக்கள். ராகேவுக்கும் இது முதல் படம்தான். ஆனால் அவரையும் பல காலம் பழகிய நடிகை போலவே அவரிடமிருந்து அற்புதமான நடிப்பாற்றலை வெளிக்கொண்டு வந்திருக்கிறார் இயக்குனர் கௌதம் வாசுதேவ் மேனன். வருணுக்கே அசைன்மெண்ட் தருகிற பயங்கர டான் வேடம் டிடி என்கிற திவ்ய தரிசினிக்கு ஜேம்ஸ் பாண்ட் படங்களில் வரக்கூடிய எம் போலவே இந்த படங்களிலும் எம் என ஆரம்பிக்கும் பெயரிலே வருகிறது இந்த வில்லத்தனத்திற்கான அறிமுகங்கள். அறிமுகமில்லாத முகங்களே பாதி படத்திற்குள் வந்து செல்ல இரண்டாவது பாதியில் வருகிறார் மன்சூர் அலிகான் மற்றும் கிருஷ்ணா விசித்ரா. பல படங்களில் ஹீரோவாக நடித்திருந்தாலும் இந்த படத்தில் சற்றே வில்லனாக வந்திருக்கக்கூடிய கிருஷ்ணாவை பாராட்டலாம். முழு வில்லனாக கிருஷ்ணா இருக்க முடியுமா என்ற நம் கேள்விக்கு பதிலாக அவருக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் வைத்திருக்கிறார் கௌதம் வாசுதேவ் மேனன். அதுதானே பார்த்தோம் என்று நிமிர்ந்து உட்கார்ந்தால் அதிலும் ஒரு யூ-டர்ன் போட்டுவிட்டு வேறு பாதையில் கிருஷ்ணாவை மாற்றி காட்டியிருக்கிறார் கௌதம். கிருஷ்ணா நடிப்புக்கு மிகவும் சிறப்பாக கொடுத்திருக்கிறார் இத்திரைப்படத்தில். மன்சூர் அலிகான் விசித்ராவுக்கு தலா ஒரு காட்சிதான் என்றாலும் அவரது பங்களிப்பு படம் முழுவதும் மறக்க முடியாத மாதிரியே தனது காட்சிகளை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். ஒளிப்பதிவாளரும் எடிட்டரும் இணைந்து ஒரு ஹாலிவுட் பட ரேஞ்சுக்கு மிரட்டியிருக்கிறார்கள். இசையமைப்பாளர் கார்த்திக்கும் தன் பங்குக்கு வித்தியாசமான இசையை தந்து நம் அனைவரையும் கவனிக்க வைத்திருக்கிறார். படத்தில் இயக்குனருக்கு இணையாக வேலை பார்த்திருக்கிறார் ஸ்டண்ட் இயக்குனர். படம் முழுக்க சண்டை காட்சிகள்தான் என்றாலும் கடற்கரை வீட்டில் வைத்து ராகேவை காப்பாற்ற வருண் போராடக்கூடிய துப்பாக்கி சண்டையும், கிளைமேக்ஸ் சீனில் 12 பேரை வருண் அடித்து துவம்சம் செய்யக்கூடிய சீனும் மிகவும் எக்ஸலண்டாக உள்ளது. மொத்தத்தில் ஜோஷ்வா
ஒரு சஸ்பென்ஸ் கிரைம் த்ரில்லராக இயக்கியிருக்கிறார் கௌதம் வாசுதேவ் மேனன். ஆக்ஷனுக்கு படத்தில் கொஞ்சம் கூட பஞ்சமில்லாமல் பட்டையை கிளப்பியிருக்கிறார் என்றே நாம் சொல்ல வேண்டும். ஜோஷ்வாவுக்கு நமது பாராட்டுக்கள். இந்த மாதிரி சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தேர்ட் ஐ ரிப்போர்ட்ஸை பாருங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.